தென்காசி மாவட்டம் வல்லத்தில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையிலும், தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்கமும் திமுக அரசின் அவலத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி, மேற்கு ஒன்றிய செயலாளர் குமராட்சி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றிய அலுவலகம் முன் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பாஜக, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். அப்போது திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திருமங்கலம் பகுதி மக்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் சேவைக்குத்தான் ஓட்டை தவிர திமுகவினரின் தேவைக்கு ஓட்டு கிடையாது என தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 125ஆம் நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் கோபி காளிதாஸ் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக தோழமை கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமூலர் மற்றும் வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வயலூர் ராமநாதன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தோழமை கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S. ராமச்சந்திரன் தலைமை வகித்து கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக ஆகிய கூட்டணி நிர்வாகிகள், மாவட்ட அணி செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். போராட்டம் இது போராட்டம், நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கீழ்த்தெறியும் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான மருதராஜா முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ் மற்றும் பெரம்பலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் அதிமுக தோழமை கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் துன்பவனம் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி, ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கந்திலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் TTC சங்கர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் திமுக ஆட்சியில் 125 நாள் வேலை உறுதி திட்டம் சீர்குலைக்கப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முடக்கிய திமுக அரசு தற்போது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டினார்.